கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளுக்கென்று நாம் எடுத்திருக்கிற ஒரு வேத பகுதி ஒரு தியானத்திற்கான ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதி. இன்றைய நாள் என்ன அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஆஸ் வெட்னஸ்டே, சாம்பல் புதன் என்று சொல்லுவார்கள். இது பார்த்தீங்கன்னா மொத்த கிறிஸ்தவர்களும் இந்த சாம்பல் புதன் அன்று தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து இந்த சாம்பல் புதனிலிருந்து குட் ஃப்ரைடே வரைக்கும் பலவிதமான விரதங்களை கை கொள்ளுவாங்க. விரதங்களை கை கொண்டு அதை அப்படியே கடைபிடித்து வருவாங்க. சிலர் இதை குறை சொல்லுவாங்க. ஒரு சில சபைகள் என்ன பண்ணுவாங்கன்னா இதை குறை சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் பைபிளில் இருக்குதா, இதை செய்ய சொன்னாங்களா, இயேசு கிறிஸ்து இதை செஞ்சாரா, அப்படியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை ரொம்ப வைராக்கியமாக கடைப்பிடிப்பாங்க. சரி, இதெல்லாம் எதுக்காக இது நடக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏதோ என்னுடைய அறிவுக்கு எட்டுனது, நான் தெரிந்து கொண்டதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையில் எத்தனையோ விதமான காரியங்களை, எத்தனையோ விதமான செயல்களை அவன் செய்கிறான். அதில் நன்மை இருக்கும், தீமை இருக்கும், நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், உண்மை இருக்கும், பொய் இருக்கும், எல்லாமே இருக்கும். இல்லாமல் இந்த உலகத்தில் ஒருத்தரும் வாழ்ந்துட முடியாது. ஏன்னா பவுல் அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், விபச்சாரக்காரரோடும் வேசிக்கல்லரோடும் நான் கலக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சேன்னா நான் இந்த பூமியில் வாழ முடியாது அப்படிங்கிறார். நம்மை சுற்றிலுமாய் இருக்கக்கூடிய எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா பாவம், அக்கிரமம், மீறுதல்கள் நிறையா இருக்கும். அவைகளுக்குள்ளாக கடந்து போய் தான் நாம் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம் என்பதை நிரூபிக்க முடியும், நிரூபிக்கணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த உலகத்தில் பொல்லாங்கனுக்குள்ளே மூழ்கி கிடக்கிற இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து பொல்லாங்கனோட பிடியில் சிக்காமல் லாபகமாய் கர்த்தருடைய வார்த்தையவே பின்பற்றி அவன் பயப்படுகிற அளவுக்கு நீங்கள் வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்துக்கு வரணும். அதற்காகத்தான் நான் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்றதான் கர்த்தருடைய விருப்பம். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார் பிதாவாகிய தேவனிடத்தில், நீர் எனக்கு கொடுத்த இந்த ஜனங்களை நான் பரிசுத்தமாய் காத்துக்கிறேன். நீர் எதை எனக்கு கற்றுக் கொடுத்தீரோ அதை நான் இவர்களுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் யோவான். சரி, இப்போ இந்த ஆஸ் வெட்னஸ்டே, இந்த சாம்பல் புதன் அப்படிங்கிறது எதன் அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் பார்க்கணும். இப்போ நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை பாதையில் பல விஷயங்களை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இப்போ இது ஒரு சுத்திகரிப்பின் நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். சுத்திகரிப்பின் நாட்கள் அப்படின்னா என்ன? நம்மை நாம் உணர்ந்து கொள்ளுகிற நாள், நம்மை நாம் தெரிந்து கொள்ளுகிற நாட்கள், நமக்குள்ளே இருப்பது என்ன என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய நாட்கள். அதான் இந்த 40 நாள். நீங்கள் பாருங்கள், எல்லா சூழ்நிலையிலையுமே நீங்கள் வேதத்தில் நிறைய இடத்துல 40 நிறையா விஷயங்கள் இடத்துல 40ஐ அவங்க முதன்மைப்படுத்தி இருப்பாங்க. அப்போ ஒரு பழி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த பழி செலுத்துவதற்கு 40 நாளைக்கு முன்னாலிருந்து அந்த பலியாக்கப்படக்கூடிய அந்த ஆட்டையோ மாட்டையோ எருதையோ அவங்க கொண்டு கோயிலில் கட்டி வச்சு அதை சுத்தப்படுத்துவாங்க. அந்த மிருகங்கள் கூட தவறு செஞ்சிடக்கூடாது அந்த 40 நாள். ஏன்னா அது பலியாக போடுறது அப்படிங்கிறதுனால அதை கூட பரிசுத்தமாக பார்த்துருப்பாங்க, சுத்தமாக காத்திருப்பாங்க. ஒரு பிரதான ஆசாரியத்துவத்தை செய்கிறவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவன் தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். இப்படியெல்லாம் வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டது. சரி, இயேசு கிறிஸ்து இதை செஞ்சாரா அப்படின்னா
இயேசு கிறிஸ்துவ 40 நாள் போய் உபவாசம் இருந்து வந்ததாக வேதத்தில் இம்மானுவேலர் குறிப்பிடுகிறார். சரி, அந்த 40 நாளில் அவருக்கு என்ன நடந்துச்சு? அதுக்கு முன்னால் யார் 40 நாள் இருந்தாங்க அப்படின்னா, ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. உபாகமம் 9ஆம் அதிகாரம் 26வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, மன்னிக்கணும், 25வது வசனம் வாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை அழிப்பேன் என்று சொன்னபடியினால் நான் முன்போல் கர்த்தரின் சமூகத்தில் இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். அப்பொழுது நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாகும். இஸ்ரேல் ஜனங்க எகிப்திலிருந்து வழிநடத்தப்படுகிறார்கள். அதை மோசே தான் வழி நடத்திட்டு வர்றார். இவர் வழி நடத்திட்டு வந்த அந்த காலகட்டத்தில் அவர்கள் என்ன பலவிதமான தவறுகளை செய்கிறாங்க. இப்பெல்லாம் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே, அது போல யாருக்கும் கீழ்ப்படியறதில்லை. அப்பப்போ ஒரு நாடகம் மாதிரி நடிப்பாங்களே தவிர அவர்கள் தன்னிச்சையாக தான் எதையுமே செஞ்சு வந்தாங்க. எதற்காலும் தான் இஷ்டப்படி செய்யறது. அது வேண்டான்னு சொல்லி தன்னை வழிநடத்துகிற ஒருவர் வேண்டாம் அப்படி செய்யாதீங்கிறப்ப உடனே சரி நான் செய்ய மாட்டேன் இனிமே அப்படின்ற நல்லவனை போல நாடகம் போடுறது. இப்போ நாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு மாதிரி இருக்கும், ஆலயத்தில் ஒரு மாதிரி இருக்கும். ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிசுத்தமாக உட்காந்துருப்போம். ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருப்போம். ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டவர்களைப் போலவே உட்காந்துருப்போம். கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற அந்த மனிதனுடைய வார்த்தையை உள்வாங்கிற மாதிரியே உட்காந்துருப்போம். எல்லாம் கோயிலில் ஒரு மாதிரி உட்காந்துருப்போம். ஆனால் வீட்டுக்கு போனோம்னா 100% வித்தியாசமாக இருக்கும். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அநேக மக்களுடைய ஒரு வாழ்க்கையாக இருக்கு. அது மாதிரி தான் அன்றைக்கி இஸ்ரேல் ஜனங்களும் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ அவர்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக வேண்டி, ஏன்னா வழிநடத்திட்டு வந்தவர் மோசே இல்லையா, அவர் தான் எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்துவ தெரியாது, பிதாவாகிய தேவனை தெரியாது. அவர்கள் மோசே மூலியமாக தான் அங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடவுள் மோசே மூலியமாக தான் கிரியை செய்கிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோசேவை தான் எதுக்கெடுத்தாலும் குறை சொல்லுவாங்க. அதனால் மோசே என்ன பண்ணுறாரு, இப்படியெல்லாம் செய்யாதீங்க, இது தவறுன்னு சொல்லி அவங்களுக்கு உணர்த்துறாரு. ஆனாலும் பல சூழ்நிலையில் அவங்க தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வருகிறது. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேலே வருது. இப்போ கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேலே வருதுன்னு தெரிஞ்ச உடனே மோசே என்ன பண்ணுறாரு, மறுபடியும் மலை மேலே போய் உட்காரு. அதான் இங்கே சொல்கிறாரு, கர்த்தர் உங்களை அழிப்பேன் என்று சொன்னபடியினால் நான் இனி அழிச்சிருவேன், அவங்கள இஸ்ரேல் ஜனங்களை அழிக்க போகிறேன், வேண்டாம். எவ்வளவோ அவர்களுக்கு நம்ம நல்லது செஞ்சாச்சு, இனிமேல் அவங்க கீழ்ப்படிகிற மாதிரி தெரியல, அவங்க முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க, அதனால நான் இப்போ அவங்களை அழிக்க போகிறேன் அப்படிங்கிற அப்படின்னு மோசே கிட்ட சொன்ன உடனே மோசே, சரிங்க, எனக்கு என்ன, நீங்கள் தானே அவங்களுக்கு என்ன அழைச்சிட்டு வந்தீங்க, எனக்கு தெரியாது, என்னை விட்டுருங்கப்பா, நான் போயிடுறேன். இன்றைக்கு நிறைய திருச்சபைகளில் பாருங்கள், ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த திருச்சபையை நடத்துகிற மூப்பரும் சரி ஆயிரம் சரி விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் எப்படியோ நாசமாக போங்க, உங்கள் ஊர் சர்ச்சு, நீங்கள் அடிச்சுட்டு சாவுங்க, நான் இங்கே நான் ஒரு 2 வருஷம் இங்கே இருப்பேன், 3 வருஷம் இங்கே இருப்பேன், அப்படி இல்லைன்னா நான் வேற ஒரு ஆலயத்துக்கு போயிடுவேன்னு சொல்லி இந்த ஆலயத்தை விட்டு மாற்றி வேற ஒரு ஆலயத்துக்கு போயிடுவாங்க. அந்த திருச்சபைகளை திருத்தி, அந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய குற்றங்களை உணர்த்தி, அந்த திருச்சபையில் என்ன நடக்குது என்பதை அவர்களுக்கு காண்பிக்கும்படியாக அந்த திருச்சபையை நடத்துகிறவர்கள், மூப்பர்கள், கண்காணிகள் அதை செய்யறதில்லை. இந்த காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இஷ்டத்துக்கு போயிடுறாங்க, அவங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுறாங்க. இந்த திருச்சபை எப்படி போனால் என்ன, இந்த திருச்சபையில் இருக்கிற மக்கள் அழிச்சு போனால் நமக்கு என்ன, இந்த திருச்சபையில் இருக்கிற மக்கள் வீணாக போனால் நமக்கு என்ன, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குது, நாம் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். நமக்கு சம்பளம் கிடைக்குது, நமக்கு காணிக்கை கிடைக்குது, நம்ம நல்ல விதமாக இருக்கணும், அதனால் நமக்கு இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. ஆனால் அன்றைக்கு மோசே அப்படி போகலை. அவர் என்ன பண்ணினார் தெரியுமா, கர்த்தர் உங்களை அழிப்பேன் என்று சொன்னபடியினால் நான் முன்போல் கர்த்தருடைய சமூகத்தில் இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். 40 நாள் கர்த்தரோட சமூகத்தில் போய் விழுந்து கிடக்கிறார், அவரோட பாதத்தில் போய் விழுந்து கிடக்கிறாரு. எதுக்காக விழுந்து கிடக்கிறார் பாருங்க,
அப்பொழுது நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பம். 40 நாள் அவரை பார்க்கறதுக்கே 40 நாள் ஆகுது ஆண்டவரோட சமூகத்தில். அவரை ஏன்னா கர்த்தர் கோபத்தில் இருக்கிறாரு, ஆண்டவர் கோபத்தில் இருக்கிறாரு. இந்த கோபம் அவருக்கு தனியணும். தனிஞ்சு சரி இவன் என்னடா சொல்கிறான், இவன் எதுக்காக இங்கே வந்திருக்கிறான், அதனால வந்து இவனுக்கு என்ன வந்துச்சு, இவன் எதுக்காக அந்த மக்களுக்காக பரிதவிக்கிறான், அது 40 நாள் சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருக்கிறானே, இங்கேயே விழுந்து கிடக்கிறானே, எதுக்காக அப்படின்னு சொல்லி அவனை சந்திக்கிற போது அவன் உடனே ஒரு விண்ணப்பம் பண்ணுறான். என்ன விண்ணப்பம் பண்ணுறான் பாருங்க. கர்த்தராகி ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய மகத்துவத்தினால மீட்டு பலத்த கையினால் எகிப்திலிருந்து கொண்டு வந்த உமது ஜனத்தையும் உமது சுதந்திரத்தையும் அழிக்காதிருப்பீராக. உமது பலத்த கரத்தினால நீங்க கொண்டு வந்தீங்க. எகிப்திலிருந்து அவர்களை மீட்டு எடுத்து வந்தது சாதாரணமான விஷயம் இல்லை. அதுக்காக நீங்க கடுமையா பாடுபட்டிருக்கிறீங்க. நான் உழைச்சிருக்கிறேன், என்னை கொண்டு நீங்க பல அற்புதங்களை செஞ்சிருக்கிறீங்க. நானும் அந்த இடத்துல ஆண்டவரை உங்களை வெளிப்படுத்தும்படியாக நான் பல விஷயங்களை செஞ்சிருக்கிறேன். பலத்த கரம், உம்முடைய கரம் பலத்த கரம், கர்த்தருடைய கரம் பலத்த கரம், எதை வேணாலும் செய்யக்கூடிய தகுதியுள்ள அந்த கரத்தை கொண்டு நான் இவர்களை மீட்டெடுத்து வந்திருக்கிறேன், கூட்டிட்டு வந்திருக்கிறேன். நீங்க தானே கூட்டிட்டு வர சொன்னீங்க. அவங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து தானே அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கணுன்றதுக்காக தானே கூட்டிட்டு வந்தீங்க. அவர்கள் அங்கே அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுடைய சந்ததியாச்சே. அந்த சந்ததி அங்கே அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள், அழுது கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய கூக்குரலுடைய சமூகத்திற்கு எட்டினது. அவங்க அழுகுறாங்க. நீ போய் அவங்களை மீட்டு எடுத்துடுவான்னு சொல்லி என்ன சொல்லி அனுப்பிச்சிங்கல்ல. அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுப்பதற்காகத்தானே அவர்களை மீட்டெடுத்து வந்தீங்க. அவங்க சுதந்திரமா இருக்கிறாங்க. அவங்களை அழிச்சிடாதீங்க, அவங்களை அழிக்க வேண்டாம். ஏன்னா அவர்களை அழைத்து வருவதற்கு பட்ட பாடுகள் ரொம்ப பயங்கரமானது, ரொம்ப கொடுமையானது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றார். அடுத்து சொல்றார் பாருங்க. கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் அவர்களை பிரவேச பண்ணக்கூடாமல் போனபடியினாலும் அவர்களை வெறுத்தபடியினாலும் அவர்களை வனாந்தரத்திலே கொன்று போடும்படிக்கே கொண்டு வந்தார் என்று நாங்கள் விட்டு புறப்படும்படி நீர் செய்த தேசத்தின் குடிகள் சொல்லாதபடிக்கு. அவங்க சொல்லுவாங்க, எகிப்து தேசத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கிருந்தாவது அவங்க ஒழுங்கா இருந்திருப்பானுங்களா, இங்கேயாவது ஒழுங்கா சாப்பிட்டுட்டு உயிரோடு இருந்திருப்பாங்களா? ஆனால் வனாந்தரத்தில் அவங்கள போய் கொல்றதுக்காக தான் அந்த கடவுள் கூட்டிகிட்டு போயிருக்காரு. அவங்களுக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லி அவங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னதுனால தான் இவங்கெல்லாம் ஏமாந்தாங்க, போயிட்டாங்க. இன்னைக்கு நம்மளை நிறைய பேர் ஏமாற்றுவாங்க. எங்கள் சபைக்கு வாங்க, நாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒரு தாய் சபையில் இருப்போம். இந்த தாய் சபையிலேருந்து என்ன பண்ணுவோம்னு கேட்டால், எவனோ ஒருத்தன் வந்து நம்மளை ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிருக்கோம். நீங்கள் இந்த சபையில் இருக்காதீங்க, எங்கள் சபைக்கு வாங்க, அங்கே உங்களுக்கு எல்லாம் நல்லது நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து ஆவியானவர் எங்கள் சபையில் தான் இருக்கிறாரு, ஆவியானவர் வந்து எங்கள் கூட தான் இருக்காரு, பரலோகத்திற்கு நாங்கள் மட்டும்தான் போவோம், நீங்கள்லாம் போக முடியாது, உங்கள் இடத்துல ஆவி கிடையாது, ஆவியானவர் எங்கள் இடத்துல தான் இருக்கிறாருன்னு சொல்லி பொய் சொல்லி நம்மளை ஏமாற்றி சில பேர் கூட்டிகிட்டு போயிடுவாங்க தெரியுங்களா? அப்போ நாம் அங்கே போய் அவதிப்பட்டு வேதனைப்பட்டு நம்முடைய காணிக்கைங்கிற பேரில், தசம பாகங்கிற பேரில் நம்முடைய உடைமைகளை எல்லாம் பிடிக்கிட்டு நம்மகிட்ட ஒன்றும் இல்லை அப்படிங்கிறப்ப அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நமக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டான் அந்த பாஸ்டர். யாருக்கு ஒருவேளை சாப்பாடு கூட வாங்கி கொடுக்க மாட்டான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த தாய் சபையில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எதுக்குடா உனக்கு இந்த வேலை, நீ எதுக்குடா அங்கே போன? இவன் மறுபடியும் தாய் சபைக்கு திரும்பி வந்து போனது தப்புன்னு உணர்ந்து இங்கே வருவான். பார்த்துருக்கிறீங்களா? இது அந்த மாதிரி அல்ல. இது நிரந்தரமான விடுதலையை பெறுவதற்கு, அதாவது நாம் எப்போ ஆண்டவரை அறியாமல் இருந்த காலத்தில் பட்ட கஷ்டம், வேதனை, இதை எல்லாத்தையுமே நாம் உதறி தள்ளிட்டு கிறிஸ்து என்கிற இந்த மகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு நாம் உள்ளே வந்திருக்கிறோம். இங்கே நம்ம பாடுகளும் வேதனைகளும் துக்கங்களும் பட்டன்னு வைங்களேன். அப்போ இதுக்கு முன்னால் இருந்த மார்க்கத்தார் நம்மளை என்ன சொல்லுவாங்க, கம்மன் நீ இங்கே இருந்திருக்காமல, எதுக்கு நீ அங்கே போன? இயேசு உன்னை ரட்சகர், இயேசு உன்னை காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு அங்கே போன, அங்கே என்ன நடந்துச்சு, மறுபடியும் இங்கே வந்துட்டியே அப்படிம்பாங்க இல்லையா? நம்மளை ஏளனை பேசுவாங்க. அதற்காகவே கர்த்தரிடத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் வேண்டுதல் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னன்னு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கணும், நான் பின்வாங்கி போயிடக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுறோமா இல்லையா? அதுபோல் மோசைங்க ஜெபம் பண்ணுறது ஆண்டவர்கிட்ட. இவங்க
ஆண்டவர் இல்லாத ஒரு ஆண்டவரை தேடி போயிட்டாங்க, இவங்க வனாந்தரத்தில் செத்து போயிட்டாங்க, இதுக்கு தான் அவங்களுடைய ஆண்டவர் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்காருன்னு உங்களை தூஷணம் பண்ணுவாங்க அப்படிங்கிறார். அடுத்தது, தேவரீர் என் ஜனங்களின் முரட்டாட்டத்தையும் இவர்கள் ஆகாமியத்தையும் இவர்கள் பாவத்தையும் பாராமல் உமது தாசராகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை நினைத்தரணும். ஏதோ தப்பு பண்ணுறாங்க சாமி, இவங்களுடைய ஆகாமியத்தையும் இவங்களுடைய முரட்டாட்டத்தையும் இவங்களுடைய பாவங்களையும் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஏன்னா இவங்க ஒரு ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் சந்ததிங்கிறத கொஞ்சம் நினைவு கூடுங்க. இவருடைய முன்னோர்களை கொஞ்சம் நினைச்சுக்குங்க. நினைச்சு பார்த்துட்டு இவங்களை தண்டிச்சிடாதீங்க. பாவம் ஏதோ தெரியாம செய்யறாங்க என்கிற அந்த விண்ணப்பத்தை 40 நாள் அங்க கடந்து அங்க வைக்கிறார். அடுத்தது பாருங்க, நீர் உமது மகாபலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணின இவர்கள் உமது ஜனமும் உமது சுதந்திரமுமாய் இருக்கிறார்களே என்று விண்ணப்பம் பண்ண. நீங்க வந்து இந்த ஜனங்க யாரும் இல்லை, உங்களுடைய மகா பரிசுத்தத்திலிருந்து உங்களுடைய பலத்தினால உங்களுடைய பராக்கிரமத்தினால புறப்பட பண்ணின ஜனங்க தான் இருங்க, இவங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணார். கர்த்தர் அவரோட விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் அவரோட விண்ணப்பத்தை கேட்டாரு. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து கூட 40 நாள் அங்கே இருந்தார். 40 நாள் போய் மலை மேல இருந்தார். எதுக்காக இருந்தார்? தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்காக. நீ அடுத்தது ரட்சிப்பின் வேலையை நடக்கணும். அடுத்தது அவரோட கையில மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்படணும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் வாங்கிட்டு போறாரு. அவர் கையில ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்படணும். அந்த பொறுப்பு என்னங்கிற திட்டங்களை செயல்படுத்துவதற்காக அந்த 40 நாள் அவர் என்ன பண்றாரு? சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ஒண்ணும் இல்லாம அங்க மலை மேல போய் அவர் உபவாசம் இருக்கிறார். இந்த 40 நாள் உபவாசம் இருந்ததற்கு பிறகு எல்லா பிசாசையும் ஜெயிக்கக்கூடிய வல்லம் அவருக்குள்ள வந்துருச்சு. இங்க மோசே 40 நாள் இருந்து தயவு பாராட்டுறாரு. ஆண்டவரோட சமூகத்தில் தயவை பெற்றுக்கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்து வல்லமையை பெற்றுக்கொண்டு வந்தார். ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மோசே பெற்றுக்கொண்டது தயவு, இயேசு பெற்றுக்கொண்டது வல்லமை. 40 நாள் உபவாசம் இருந்து அவர் திரும்பி வராரு. பிசாசுகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை பெற்றுக்கொண்டு வருகிறார். பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்து அவர் பல திட்டங்களை செயல்படுத்துவதற்காக அந்த வல்லமையையும் அந்த பராக்கிரமத்தையும் பெற்றுக்கொண்டு வருகிறார். அந்த சர்வ வல்லமையை பெற்றுட்டு வராரு இந்த பூமிக்கு. அதாவது கீழே இறங்கி வராரு. இப்ப இறங்கி வந்ததுக்கு பிறகு அவர் சொல்லுகிறதெல்லாம் வாய்க்குது. உடம்பு சரியில்லைன்னா அவனுக்கு சுகமாகுது. கடலை பார்த்து நீ இறையாதேன்னா நிற்கிது. இந்த வல்லமை எப்போ அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொன்னால் இந்த 40 நாள் உபவாசம் இருந்தார் இல்லைங்களா? அந்த காலகட்டத்தில் பிதாவாகிய தேவனும் அவரும் உரையாடுகிறார். பிதாவாகிய தேவனும் அவரும் திட்டம் வகுக்கிறார். அப்ப இவரை முதல் இவரை சுத்திகரிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றதற்கு பிறகு அங்க மலை மேல போய் உட்கார்ந்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக சாப்பாடு தண்ணி இல்லாம 40 நாள் உபவாசம் இருந்ததுனால அங்க ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்குது. அங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தைகள் நடக்குது. அதுக்கு பிறகு அவர் வராரு. வந்ததிலிருந்து சிலுவை மரணத்தில் வரைக்கும், உயிர்த்தெழுதல் வரைக்கும் அவரை யாருனாலே அசைக்க முடியும். அவர் செய்ததெல்லாம் நன்மையாக இருந்துச்சு. அவர் சொன்னதெல்லாம் வாய்க்கும்படியா இருந்துச்சு. அவர் எதை சொன்னாரோ அது நடந்துச்சு. இது எல்லாமே மக்களுக்காக. எப்படி அந்த இஸ்ராயேலின் மக்கள் அவர்களுடைய சுதந்திரத்திற்காக எகிப்து தேசத்தில் பற்றிருந்த அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் சுதந்திரமாக வெளியே வரணுங்கிறதுக்காக அவர் 40 நாள் இருந்து அந்த மக்களை அழிக்காதபடிக்கு கேட்டுக்கொண்டாரோ, இங்கே இயேசு கிறிஸ்து நாம எல்லாருமே பாவத்தின் பிடியிலிருந்து அந்த பிசாசோட அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரமாய் வர வேண்டும் என்பதற்காக எதை சொல்ல வேண்டும் என்கிற வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அவர் வரார். அப்ப இந்த 40 நாள் உபவாசம் என்பது எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான காரியமாக இருக்குதுங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். சரி, நாம 40 நாள் உபவாசம் இருக்கணும்னா இருக்க முடிஞ்சா இருங்க, தப்பு இல்லை. ஆனால் 40 நாள் நீங்க ஆண்டவரோட சமூகத்தில் சுத்திகரிப்போடு இருந்தீங்கன்னு வைங்களேன், ஒரு புதிய வல்லமையை பெற்றுக்கொள்ளலாம், தயவை பெற்றுக்கொள்ள முடியும். மோசே அதுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி. இயேசு கிறிஸ்து அதை விட பெரிய சாட்சி. இந்த ஆஷ் வெட்னஸ்டே, இந்த புதன்கிழமை என்ன பண்ணணும் நாம அப்படின்னா,
தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுகிறான் அப்படின்னு சொல்லி இந்த வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு. நீதிமொழிகள் 28:13. இந்த நாளில் போய் ஆண்டவரோட சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நீர் என்னை சுத்திகரி, என் பாவத்தை நான் உடைய சமூகத்தில் அறிக்கை எடுக்கிறேன். இந்த 40 நாள் அதுதான். 40 நாள் நமக்குள்ள இருக்கக்கூடிய பாவத்தை, நமக்குள்ள இருக்கக்கூடிய மீறுதல்களை, நமக்குள்ள இருக்கக்கூடிய அக்கிரமங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட சமூகத்தில் சொல்லிட்டே இருக்கிறோம்னு வச்சுங்களேன். இந்த 40 நாள் முடியறதுக்குள்ள நீங்க கர்த்தரை தரிசிக்க முடியும், கர்த்தரை பார்க்க முடியும். கர்த்தர் உங்களோடு பேசுவார். மனுஷனை போல வந்து பக்கத்தில் நின்று பேசுவார் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. சில பேர் சொல்கிறாங்க, நான் ஆண்டவரை தரிசனம் பண்ணினேன், இப்படி இருந்தார் அப்படி இருந்தார். அப்படியெல்லாம் இல்லை. சொப்பனங்களினாலும் தரிசனங்களினாலும் கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். சொப்பனங்களினாலும் தரிசனங்களினாலும் கர்த்தர் தன்னை உங்களுக்கு காண்பிப்பார். ஒரு வெளிச்சமாக, ஒரு மகா பிரதான வெளிச்சமாக நம்மீது உதிப்பார் அவர். 40 நாள் நீங்கள் உபவாசம் இருந்தாலும் சரி, உபவாசம் இல்லைனாலும் சரி, கர்த்தரோட சமூகத்தில் உட்கார்ந்து பாவங்களை அறிக்கை பண்ணி நம்மை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிற போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு வெளிச்சமாய் தரிசனத்தில் அல்லது சொப்பனத்தில் நம்மோடு கூட அவர் பேசுவார். மாற்றமில்லை. நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ அதை நிறைவேற்றுவார். இந்த உலக திட்டங்களை குறித்து உங்களோடு பேசுவார். உங்களுடைய வாழ்க்கையின் திட்டங்களை குறித்து உங்களோடு பேசுவார். நீங்கள் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், நான் இனி உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு திட்டத்தை உங்களோடு பேசுவார். ஏன்? அழிவிலிருந்து கூட நம்மை காப்பாற்றுவார். இஸ்ரேல் ஜனங்களை அழிவிலிருந்து காப்பாற்றினது போல நம்மையும் மிகப்பெரிய அழிவிலிருந்து கூட அவர் காப்பாற்றுவார். அன்பானவர்களே, அதுதான் இந்த 40 நாள். அதன் துவக்கம் தான் இன்றைக்கு இந்த ஆஷ் வெட்னஸ்டே. இது என்ன சொல்றாரு? நீங்க எல்லாம் சாம்பலா இருப்பீங்க, நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் சாம்பல். ஒரு பக்தன் கூட பாடினா, ஓ மனிதனே நீ எங்கே போகிறாய், காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். மண்ணில் பிறந்த மானிடனே மண்ணிற்கே நீ திரும்புவாய். மண்ணில் பிறந்த மானிடனே மண்ணிற்கே நீ திரும்புவாய். மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே ஓடுவாய்? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை அறிவாயா? ஓ மனிதனே. ஒரு மனுஷன் எங்க போறான், எங்க வரான்? அவன் காலையில பூத்து சாயந்தரம் உதிர்ந்து போகிற மலரை போல ஒரு மனிதனோட வாழ்க்கை. மரணம் வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால வாய்ப்பு கிடைக்கிற போது, நாம எப்பொழுதெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நம்மை சுத்திகரித்துக் கொண்டு கர்த்தரோட சமூகத்தில் நாம் உண்மையானவர்களாய், அவருக்கு பிரியமானவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்களாய், அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறபடியாய் நாம் வாழ்கிற போது நமக்கு தயவும் சுதந்திரமும் அழியாமையும் வல்லமையும் மீட்பும் கிடைக்கும். அன்பானவர்களே, மோசே பெற்று வந்த தயவை போல, இயேசு கிறிஸ்து பெற்று வந்த வல்லமையை போல நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் என்னை விட பெரிய காரியத்தை செய்ய போகிறீங்க, என்னை விட என் பிதா உங்கள் மீது தான் நம்ப வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பிதாவுக்கு பாத்திரவான்களாக நாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் நடக்கிற போது நிச்சயமாகவே நாம் வெற்றி பெறுகிறவர்களாக இருக்க முடியும். இந்த சாம்பல் புதனாகிய இன்று ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று, ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமில்லை, நாங்கள் ஒன்றுமில்லை, நாங்கள் வெறுமனே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களிடத்தில் பாவம் அக்கிரமம் மீறுதல் என்று எல்லாம் இருக்கிறது, நீர் எங்களை மன்னித்துக் கொள்ளும் சொல்லி இந்த 40 நாளும் கர்த்தரோட சமூகத்தில் காத்திருந்து தயவையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டு. முயற்சி பண்ணி பாருங்க. கிடைச்சதுக்கப்புறம் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாகவே கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய கிருபையும் புதிய வல்லமையும் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த
கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி. இந்த சாம்பல் புதனாகிய இன்றைய தினத்தில் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைபடுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய அற்புதத்தை உணரும்படியாக, உம்முடைய அதிசயத்தை உணரும்படியாக, உம்முடைய வல்லமையையும் உம்முடைய தயவையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நாமே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. இந்த 40 நாளும் எங்களிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும், பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் நாங்கள் சுத்திகரித்து நீர் எங்களுக்காக பாடுபட்ட நாட்களை நினைவு கூர்ந்து நாங்கள் உம்மிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ள, உம்மிடத்திலிருந்து தயவை பெற்றுக்கொள்ள, உம்மிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டு. எங்களுக்கு பலனை தாரும், எங்களுக்கு ஆரோக்கியத்தை தாரும். எல்லாவற்றிலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ நீங்கள் கிருபை பாராட்டு. இயேசு கிறிஸ்துவின் பலியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.